Hi, hello viewers. Welcome back to our channel. நான் உங்க பிஜே வந்தாச்சு. ஸோ கர்நாடகா காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம்னா ஆபத் பாண்டவர் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்படக்கூடிய டி.கே. சிவகுமார் கூடிய சீக்கிரம் கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேரளாவில் நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சீனியர்ஸ் பல பேர் இருந்தாலும் கூட வந்துட்டு சதீஷனுக்கு முதலமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேரளா காங்கிரஸ் வந்துட்டு படுதோல்வியை சந்திச்சிருக்கும் போது சதீசனுக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி அப்படின்றது தரப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்துட்டு சிறப்பா செஞ்சதோட மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியினுடைய குற்றச்சாட்டை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனது, அதை தாண்டி நாங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா மக்கள் மனசுல நம்பிக்கை விதைச்சதுதான் கர்நாடகா காங்கிரஸ் இருக்கு இல்லையா, கேரளா காங்கிரஸ் இருக்கு இல்லையா, கேரளாவில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். பட் இது ஆல்ரெடியே 2023 வந்துட்டு பார்த்தோம்னா டி.கே. சிவகுமாரும் செஞ்சு முடிச்சிருந்தாரு கர்நாடகால அப்படின்னு சொல்லலாம். ஸோ கர்நாடகால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னதான் டி.கே. சிவகுமார்னாலதான் அந்த எலெக்ஷன்ல வெற்றி அப்படின்றது கிடைச்சிருந்தாலும் கூட முன்னாள் முதலமைச்சரான சித்தராமையாவை அம்போடு விடுறதுக்கு காங்கிரஸ் தலைமை விரும்பல அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதே டைம்ல வந்துட்டு உழைச்சு வெற்றிக்கு முக்கியமான காரணம்னு சொல்லப்பட்ட டி.கே. சிவகுமாரையும் கைவிடுறதுக்கு காங்கிரஸுக்கு மனசு வரல. ஸோ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசின காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதல் 2.5 வருஷத்துக்கு சித்தராமையா இருக்காரு இல்லையா, அவர் முதலமைச்சரா இருக்கட்டும், அதுக்கு அடுத்த 2.5 வருஷத்துக்கு நீங்க முதலமைச்சரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி இருந்துச்சு காங்கிரஸ் மேலிடம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் தன்னுடைய முதல் 2.5 வருஷ ஆட்சி அப்படின்றத முடிச்ச சித்தராமையா சொன்ன வாக்கு மாறாம தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதனால கர்நாடகாவினுடைய புது சிஎம்மா பதவியேற்க இருக்காரு டி.கே. சிவகுமார். அட் த சேம் டைம்ல மேகதாது அணை இருக்கு இல்லையா, மேகதாதுல வந்துட்டு நாங்க எப்படியாவது அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு வில்லன் மாதிரியும் ஒரு ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வில்லன் மாதிரியும் ஒரு வர்ணனை பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ யார் இந்த சிவகுமார் அவருடைய அரசியல் பின்னணி என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா எந்த ஒரு ஸ்டேட்ல காங்கிரஸ்க்கு பிரச்சனை வந்தாலும் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்றதுல ஆரம்பிச்சு காங்கிரசினுடைய ஆட்சி அந்த ஸ்டேட்ல காப்பாற்றுற வரைக்கும் ஒரு ஆபத் பாண்டவனா வந்துட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் மேலிடத்தினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை வாங்கியிருக்கிறவர் தான் டி.கே. சிவகுமார். அதுக்கு எக்ஸாம்பிளா சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு பார்த்தோம்னா 2017 இருக்கு இல்லையா, 2017 குஜராத்ல எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்து முடியுது. அப்போ வந்துட்டு பாஜக என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாம் இந்த குதிரை பேரம் மூலமா வாங்க முயற்சி பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல டி.கே. சிவகுமார் வந்துட்டு பார்த்தோம்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் பெங்களூருக்கு வர வச்சு அங்கேயே தங்க வச்சு அந்த ஓட்டெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அது முடிகிற வரைக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு கொடுத்து அகமது பட்டேலினுடைய மாநிலங்களவை வெற்றியை உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவில் நடந்த கூட்டணி ஆட்சியிலையும் ஒரு சில சிக்கல்கள்லாம் வருது, அதையும் பேசி தீர்த்து அங்க காங்கிரஸினுடைய ஆட்சி வந்துட்டு நடக்கிறத உறுதிப்படுத்துறாரு. இப்படி பல மாநிலங்கள்ல காங்கிரஸ்க்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் முதல் ஆளா போய் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட டி.கே. சிவகுமாரனுடைய ஆரம்ப காலம் அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா காலேஜ் டைம்லயே ஸ்டார்ட் ஆகுது. காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு NSUI அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அரசியல்ல என்ட்ரி கொடுக்குறாரு. தன்னுடைய 27 வயசுலயே வந்துட்டு பார்த்தோம்னா அன்னைக்கு அரசியல் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்பட்ட தேவகவுடா இருக்காரு இல்லையா, அவரை வந்துட்டு சதனூர் தொகுதியில எதிர்த்து போட்டியிடுறாரு. இதுவே வந்துட்டு அவருக்கான அடையாளமாகவும் மாறுது. யாருக்கு அது சின்ன பையனா வந்துட்டு தேவகவுடாவுக்கு அகேன்ஸ்டா நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அந்த முதல் தேர்தலில் வந்துட்டு 89 நடந்த முதல் தேர்தலில் அவர் தோற்றிருந்தாலும் கூட அதுக்கு அடுத்து நடந்த 8 தேர்தல்கள்லையும் கண்டினியூஸா ஜெயிச்சு 8 முறை எம்எல்ஏ ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்.
நடுவுல 90 to 92ல சிறைத்துறை அமைச்சராகவும் 2014 to 18ல மின்சக்தி துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான துறைகள்ல அமைச்சராகவும் இருக்காரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் 2020ல கர்நாடகா காங்கிரசினுடைய தலைவரா நியமிக்கப்படுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம்னா கர்நாடகா படுதோல்வியை சந்திக்குது அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டி.கே. சிவகுமார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கட்சியினுடைய தலைவர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது. சோ அங்க இருக்கக்கூடிய உக்காலிகர் இனத்தை சார்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கான ஆதரவும் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்க இருந்து ஆரம்பிச்சு கட்சியினுடைய எம்எல்ஏக்களை ஒருங்கிணைக்கிறது, கட்சியினுடைய உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கட்சியா மாத்த ஆரம்பிக்கிறாரு. மாத்த ஆரம்பிச்சதோட மட்டும் இல்லாம 2023 எலெக்ஷன்ல காங்கிரஸ் அங்க ஜெயிச்சிருது. அப்ப யார் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டி.கே. சிவகுமார் தரப்புக்கும் சித்தராமையா தரப்புக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வெடிக்குது. ஸோ மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடந்தப்ப நம்ம தான் போய் சமாதானம் பண்ணி வச்சோம், நம்ம தான் பிபி வச்சோம். ஸோ நம்ம ஸ்டேட்குள்ள நம்மளால ஒரு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டெல்லி தலைமை என்ன சொல்லுவோ அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தராமையாவும் கட்டுப்படுறாரு, டி.கே. சிவகுமாரும் கட்டுப்படுறாரு. டெல்லி தலைமை தான் வந்துட்டு ரெண்டு பேரையுமே கைவிட முடியாதுன்றதுனால ஆளுக்கு 2.5 வருஷம் அப்படின்ற ஒரு டிமாண்டோட 2 பேரையும் வந்துட்டு முதலமைச்சராகவும் துணை முதலமைச்சராகவும் நியமிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே சொன்ன சொல் மாறாம சித்தராமையாவும் இப்ப டி.கே. சிவகுமாருக்கு வழிவிட்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. சோ கட்சியினுடைய ஆபத் பாண்டவனா மட்டும் இல்லாம அரசியல் களத்துல அதிரடிக்காரராகவும் பேர் எடுத்தவர் தான் டி.கே. சிவகுமார். கிட்டத்தட்ட 1400 கோடிக்கும் மேற்பட்ட சொத்து மதிப்பும் இவர்கிட்ட இருக்கு. பல டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கனிம வள ஊழலா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு அவர் நடத்தக்கூடிய எஜுகேஷனல் ட்ரஸ்ட் நிறையா இருந்தாலும் சரி, ஒரு சில வழக்குகள் சர்ச்சைகள் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற மாதிரி இவருக்கும் இருந்தாலும் கூட மேகதாதுல அணை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 சொல்றது வந்துட்டு பார்த்தோம்னா தமிழர்கள் இவரை பெருசா ரசிக்காததுக்கான காரணமாகவும் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுல நடக்கிறதே காங்கிரஸ் தயவுல நடக்கிற ஆட்சி தான், காங்கிரஸ் கூட்டணியோட நடக்கிற ஆட்சி தான் அப்படின்றதுனால எப்பேற்பட்டாவது மேகதாதுல அணையை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் முதலமைச்சராகி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க டி.கே. சிவகுமார் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.